ஆக போதே அம்மா சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி ஃபோன் பண்ணி தான் பார்ப்போம். எடுக்கவே மாட்டுறாங்களே. சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. மாத்திரை வேற போடணும். இன்னொரு டைம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ரிங்கு போது எடுக்க மாட்டுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. இன்னொரு டைம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ சார். ஐ எம் தேவா. ஐ எம் ஆபேல். என்ன விஷயம் சார்? ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக பேச வந்திருக்கு சார். அப்படியா சார்? வாங்க உட்காருங்க. அது உங்களால் முடியும் தான் சார் வந்தேன். என்னை நம்பி வந்துட்டீங்களா சார்? முடிச்சு கொடுத்துலாம். என்ன வேலைன்னு சொல்லுங்கள். அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸில் இதில் இருக்குது சார். இதை படிக்கலாம் எனக்கு நேரம் இல்லை சார். நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு வீட்டில் 5 கோடி ரூபாய், 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி நீங்கள் அடித்தவங்களுக்கு பெரிய அமௌண்ட் காத்திருக்கு சார். சரி ஓகே சார். என்னை நம்பி வந்துட்டீங்களா? முடிச்சு கொடுத்துடலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். 5 கோடி ரூபாய், 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி. 5 கோடி ரூபாய், 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி அடிக்கிறோம். 5 கோடி ரூபாய், 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி அடிக்கிறோம். 5 கோடி ரூபாய், 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி அடிக்கிறோம். சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேச மறந்துட்டேன். என்ன விஷயம் சார்? அந்த ஓனர் ரிட்டையர்ட் சிஐடி ஆஃபீஸர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மா மா எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க? உனக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டியாமா? ப்ரேயரில் இருந்தப்பா. ப்ரேயர் யாரும் டிஸ்டர்ப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் சைலண்ட்டில் போட்டேன்ப்பா. நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீயும் ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருக்க. நம்ம வீட்டில் பொருளாதாரம் வளர்ந்துச்சோ இல்லையோ, நான் மட்டும்தாம்மா வளர்ந்துருக்கேன். பணம் தாம்மா முக்கியம். பணம் இருந்தால் தாம்மா நம்ம சொந்த பந்தம் கூட நம்மளை தேடி வரும். பணம் தேவை தான். ஆனால் பணமே வாழ்க்கையில் நம்ம உயிரோடு இருக்கிற தேவனோட கிருபைப்பா. சரிம்மா, நான் வேலை விஷயமா வெளியூர் போகிறேம்மா. வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். என் துணியை பேக் பண்ணி வச்சுரு. அப்படி என்னப்பா வேலைக்கு போகிறேன்? போகிறது திருட்டு வேலைக்கு. டெல்லிக்கு போய் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியும். சரி சமாளிப்போம். அம்மா அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்மா. உனக்கு சொன்னால் புரியாது. அதை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது. அதில் உன்னை ஒரு வீடு கட்டி ராணி மாதிரி பார்த்துக்கிறேம்மா. அப்படிலாம் வேணாப்பா. நீ பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணினா அதே போதும்ப்பா. மா உன் ப்ரேயரு, உன் வர்ஷிப்பு, உன் கத்தரெல்லாம் உன் கூடயே வச்சுக்கோ. எனக்கு திணிக்காத. சரி வாமா சாப்பிடலாம். எனக்கு ஒன்றும் சாப்பிட வேணாம். நீயே சாப்பிட்டு மா மூஞ்சி அப்படி வைக்காதன்னு எத்தனை டைமாக சொல்கிறது? சரி திரும்பி நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இந்த பைபிள் படி. இவ்வளோ பெருசா? இதெல்லாம் என்னால் படிக்க முடியாதுப்பா. அதான் சிம்பிளாக இருந்தால் சொல்லு. சரி இதில் இருக்க 10 கட்டளையாச்சும் படி. சரி எங்கே இருக்கு? எடுத்து கொடு. பிறனுக்குன்று யாதொன்றி மிச்சியாதிருப்பாயாகவா? அப்போ 5 கோடி ரூபாய், 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி பிறனுடையது தானே. சரி அடுத்ததை பார்ப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக. இது வரைக்கும் நம்மளும் யாரும் கொலை செஞ்சதில்லை. இனிமேலும் நம்மளையும் யாரும் கொலை செஞ்சிடக்கூடாது. சரி அடுத்ததை பார்ப்போம். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதுதான் இருக்கிறதுலே சின்னதாக இருக்குது. இதவே அம்மாட்ட சொல்லுவோம். அம்மா ஒரு கட்டளை வேணால் ஃபாலோ பண்ணுறேம்மா. சரிப்பா அதை ஃபாலோ பண்ணுப்பா. சரிம்மா வாம்மா சார். இங்கே தானே இந்த கிளைண்ட் ஒருத்தனை அனுப்பி விட்றேன்னாரு. யாரையுமே காணுமே. சரி நம்மளே அந்த வீடை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இவன் யாருடா? நம்ம வீட்டை நோட்டை விட்டுட்டு இருக்கான். சரி போய் கேட்போம். ஹலோ சார், நீங்கள் அந்த கிளைண்ட்டு சொன்னவர்? நான் தான் வாங்க. அந்த வீடு தரேன்னு சொன்னது நான் தரேன் வாங்க. நீங்கள் 5 கோடி ரூபாய், 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி பிளான் போட்டதே நீங்கள் தானே சார்? ஆமாம் அந்த பிளான் போட்டதே நம்ம தான். அந்த வீட்டில் நிறைய பொருள் இருக்குமே, அதை மட்டும்தான் நீ எடுப்பியா?
சார் எனக்கு எதுக்கு சார் அதெல்லாம்? இந்த இதை எடுத்தால் எனக்கு அமௌண்ட்டு தரேன்னு சொன்னாங்க. இவ்வளோதான் சார் எனக்கு வேணும். அதை எடுத்து நான் என்ன சார் பண்ண போகிறேன்? நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் உண்மையே சொன்னேன்? நான் எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்தேன் சார், அதனால தான் சார். சத்தியமா? என்ன சத்தியம்? எந்த சூழ்நிலையிலையும் பொய் பேச மாட்டேன்ற சத்தியம் எங்கள் அம்மாட்ட பண்ணிட்டு வந்தேன் சார். நல்லது நல்லது. தேங்க்யூ சார். சார் சார் சொல்லு. சார் நம்ம வீட்டில் நிறைய பொருள் திருடி போச்சு சார். நிறைய பொருள் காணும் சார். திருடா? நான் போய் லிஸ்ட் எடுத்துட்டு வா. போலீஸுக்கு கால் பண்ணு. திருடனை யாருன்னு எனக்கு தெரியும், நான் போய் பிடிச்சிட்டு வரேன். சரிங்க சார். வா. சார் விடுங்க சார். வாயா. சார் விடுங்க சார். வாயா. விடுங்க சார். சார் இந்த வீட்டுக்கே சார் கூட்டி வரீங்க? விடுங்க சார். போலீஸுக்கு கால் பண்ணியா? பண்ணிட்டேன் சார். இன்னும் பண்ணிட்டேன் சார். இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க சார். சரி, அந்த லிஸ்ட்டை கொடு. ஏசப்பா, நான் எந்த வேலையிலையும் உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணதில்லை ஏசப்பா. ஏசப்பா, இந்த வேலையில் கூட என்னை காப்பாற்றிங்க ஏசப்பா. நான் ஒரு திருடன்றது எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாது ஏசப்பா. தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏசப்பா. இந்த ஒரு விஷயம் கூட மன்னிங்க ஏசப்பா. இனிமேல் ஏசப்பா நான் உங்கள் பிள்ளையாக இருப்பேன் ஏசப்பா. இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் ஏசப்பா. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ மன்னிங்க ஏசப்பா. சார் போலீஸ் வந்துட்டாங்க சார். திருடனை அரெஸ்ட் பண்ணுங்க. அவன் இல்லை திருடன், இவன் தான் திருடன். சார் நான் மேனேஜர் சார். நான் உன் கூட பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அந்த பிளானே போட்டிங்க. அந்த லிஸ்ட்டை ரீட் பண்ணி காட்டு. 10 கோடி ரூபா, 3 கிலோ தங்கம், 2 5 கிலோ வெள்ளி. நீ எவ்வளோயா திருடின? சார் 1 கிலோ 5 கோடி ரூபாய், 1 கிலோ தங்கம், 1/2 கிலோ வெள்ளி, இவ்வளோதான் சார் நான் திருடினேன். மீதி இருந்ததெல்லாம் நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து திருடினது தான். நீ தான் உண்மையான திருடன். ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா. சார் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார். உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே நீ பொய் சொல்லாமல் உண்மையே சொன்னதான். எனக்கு என்கிட்ட ஒரு வீடு இருக்குது, அங்கே நீ எனக்கு மேனேஜராக வேலை பாரு. சரிங்க சார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன்னு சொன்னீங்க ஏசப்பா. அதே போல் என்னையும் வச்சிங்க ஏசப்பா. இதே போல் நீங்களும் இந்த பைபிள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஏசப்பா நன்மைகளை செய்வார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பைபிளை ஃபாலோ பண்ணுவோம்.